தீபிகா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தில் தமிழகத்திற்கு 13,016 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 14,000 பேருக்கும் அதிகமாக வேலை வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு ஒரு வார காலமாக பயணம் மேற்கொண்டுள்ளார். இதில் முக்கியமான பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் இந்துஜா குழுமத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் அஸ்ட்ராஜெனிகாவின் ஜேஐடிசி நிறுவனத்துடனான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் ஜிசிசிக்கள் மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம், வடிவமைப்பு, கல்வி போன்ற துறைகளிலும் பல்வேறு ஒப்பந்தங்கள் 820 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த பயணத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இங்கிலாந்தில் மட்டும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஜெர்மனியில் இருந்து 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் ரயில்வே, ஆட்டோமேட்டிவ் மற்றும் மின்னணுவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளில் 13,016 கோடி ரூபாய்க்கு முதலீட்டை ஈர்த்து இதன் மூலம் 17,813 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபிகா.